என்னை போன்றோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை துவங்குகின்றேன். சுதந்திர தினம் இந்தியா விடுதலை அடைந்து விட்டது. கண் மூடி கண் திறப்பதற்குள் 78 ஆண்டுகள் கடந்து விட்டது. நமது இந்தியாவை அரசர்கள் ஆண்டனர், அது பொற்காலம். அந்நியர் ஆண்டனர், அது போராட்ட காலம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் தோல் பிடிக்க சொல்லி உயர்த்தி கொண்டிருந்தான். ஆனால் 78 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாயிருந்தோம். நம் உண்ணும் உணவுக்கும் உடுத்தும் உடைக்கும் அருந்தும் ஒரு குவளை நீருக்கும் அவன் கையை எதிர்பார்த்து காத்திருந்தோம். நம்மிடம் மூக்கிருந்தது, ஆனால் மூச்சில்லை. வாயிருந்தும் பேச்சில்லை. கல்லால் வீட்டிருந்தோம், கை கட்டி நின்றிருந்தோம். கொஞ்சம் இடம் கொடு என்று கோட்டை கட்டி கொண்டான். சீற்றரசர்களை மோத விட்டு ரத்தம் குடித்தான். துப்பாக்கிகளையும் பீரிங்களையும் காட்டி நடுங்க வைத்தான். அவனை எதிர்த்தவர்கள் தூக்கில் தொங்கினர். இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயன் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். நானே அரசன், நான் போட்டதே சட்டம், நான் கீழ்ச்ச கோட்டை யாரும் தாண்டக்கூடாது என்றார். இந்த கொடூர ஆட்சி நமது மண்ணில் ஓராண்டா ஈராண்டா ஏறத்தாழ 200 ஆண்டுகள் கடந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் ஓர் எல்லை உண்டு. இந்த கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டு ஆங்காங்கே வீரர்கள் போராட தொடங்கினர். வெள்ளையர்களுக்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? முதலில் உடைமைகள் போகும், பிறகு உயிர் போகும். போனால் போகட்டும், நாளைக்கு போக வேண்டிய உயிர் இன்னைக்கே போகட்டும், அதுவும் என் தாய்நாட்டிற்காக போகட்டும். துணிந்தவனுக்கு தூக்கும் மேடையும் பஞ்சும் மெத்தைதான் என மீச முறிக்கிய வீரர்களின் எண்ணிக்கைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்படி பாடுபட்டு பெற்றதுதான் நாம் அனுபவிக்கும் சுதந்திரம். நம்மிடம் கங்கை இருக்கிறது, இமயம் இருக்கிறது, கடல் வளம், காற்று வளம், ஆற்று வளம், ஊற்று வளம் இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றை மிஞ்சுவதற்கு மனித வளமும் இருக்கிறது. ஈரில்லா தேசத்தை இறுதி வரை நேசிப்போம், வரமான தேசத்தை வானோர செய்வோம், வீரநடை போடுவோம், இந்தியாவை வல்லரசாக்குவோம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி.